இறைவன் வருவான், அவன் என்றும் நல்வழி தருவான். அறிவோம் அவனை, அவன் அன்பே நாம் கருணை. என்னை கருவில் சுமந்த என் அன்னையையும், என்னை கருத்தில் சுமந்த என் தந்தையையும் மற்றும் குரு அருளால் திரு அருளை உணரச் செய்த எனது மானசீக குருமார்கள் அத்துணை பேரையும் மனதார வேண்டிக் கொண்டு, இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வேண்டிக் கொண்டு, இந்த சிவசக்தி ஆன்மீக சபை வாரந்தோறும் நடத்தும் இன்றைக்கி எனக்கு பேசுகிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது உண்மையிலே நான் ஒரு கடவுளோட அனுக்கிரகத்தால் தான் என்ன நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வேறவங்க பேசுகிறதா இருந்ததான், அவங்க முடியாதனால அண்ணாச்சி இன்றைக்கி என்னை வர சொல்லியிருந்தாங்க. அதுவும் போக முன்னாடிலாம் அண்ணாச்சிட்ட நான் சொல்லிடுவேன், என்னாச்சு ஏதாவது தலைப்புனா எனக்கு ஒரு மாதம் முன்னாடி சொல்லிடுங்க, நான் கொஞ்சம் தயார் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அந்த சங்கத்துக்கு நான் வர ஆரம்பித்து இங்கே வந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்குமே தெரிஞ்சுக்குது. இந்த தடவை நான் 3 நாளில் கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை தயார் பண்ணியிருக்கேன். பெரியவங்க சொல்கிறத தாண்டி என்னால் எதுவும் சொல்கிறது இல்லை. அதாவது இப்போ ஒரு பஸ்ஸில் போகிறோம், நம்மளால் டிக்கெட் வாங்க முடியலாம், ஒருத்தங்கிட்ட வாங்கி கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி பெரியவங்க சொன்னதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதில் ஏதானும் குற்றங்குறை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த மாதம் நான் இன்றைக்கி எடுத்திருக்க தலைப்பு ஹரிஹர சுதன். அதாவது மார்கழி ஹரிஹர சுதன்னா ஹரியும் ஹரனும் இணைந்த அவதாரம் ஐயப்பனை பற்றி இந்த மாதம் எடுத்திருக்கேன். எனக்கு கார்த்திகை மாதம் எல்லாருமே மாலை போட்டு இருமுடி கட்டி கோவிலுக்கு போவாங்க. அப்போ ஐயப்பனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த தலைப்பு எடுத்திருக்கேன். நம்ம புராண கதைகள் எல்லாமே அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்காக தான் நமக்கு கதைகளாக புராண கதைகளாக சொன்னாங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா நடராஜர் குள்ள அசுரன் அபஸ்மரன் அப்படின்னு சொல்லி ஒரு அரக்கனை வதம் செஞ்சுது. அப்புறம் விஷ்ணு நாராயணனா இரணியனை வதம் செஞ்சது. முருகப்பெருமான் எடுத்துக்கிட்டோன்னா சூரசம்ஹாரம், விநாயக பெருமான் எடுத்துக்கிட்டால் கஜமுகாசுரர். இப்படி ஒவ்வொருத்தவங்களுமே தேவர்கள் அசுரர்களை அழிக்கிற மாதிரியான கதைகளை தான் நமக்கு பெரியோர்கள் சொல்லிட்டு வந்தாங்க. ஏன்னா அந்த கதைகள் மூலமாக நம்ம மனதுக்குள்ளே நல்ல அறங்களை விதைத்தாங்க. அதே போல் மகிஷாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அவன் எருமை வாகனம், எருமை மாதிரியான தோற்றம் கொண்டவன். அவன் தனக்கு ஒரு பெண்ணால் தான் தனக்கு அழிவு வேணும் அப்படின்னு சொல்லி வரம் வாங்கியிருப்பான். அப்போ அவனோட ஆணவம் அந்த இதெல்லாம் தாங்க முடியாமல் தேவர்கள்லாம் போய் இறைவன்கிட்ட முறையிடவும், முப்பெரும் தேவியர்களான பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி இவங்க 3 பேரும் தான் துர்க்கையை அவதாரம் பண்ணி மகிஷாசுரனை வதைச்சது. அதை தான் நம்ம நவராத்திரியாக கொண்டாடிட்டுருக்கோம். அந்த மகிஷாசுரனோட தங்கை மகிஷி அவங்களும் ஒரு அதே எருமை தோற்றமுடைய ஒரு அரக்கி. தன்னோட அண்ணனோட அழிவுக்கு காரணமாக இருந்த இந்த தேவர்களை நம்ம எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப கோவம். அப்போ பிரம்மதேவனை நோக்கி ரொம்ப கடுமையான தவம் இருந்து விரதம் இருக்காங்க. அவங்களோட விரதத்துக்கு மகிமையினால் பிரம்மதேவரே இறங்கி உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க சிவனும் ஹரியும் இணைந்து வர்ற ஒரு அவதாரத்தால் தான் எனக்கு அழிவு வரணும், வேறு என்ன இல்லாமல் எனக்கு அழிவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வரம் கேட்டிருப்பாங்க. ஏன்னா அப்படி நடக்காதுன்னு அவங்களுக்கு ஒரு தைரியம். அப்படின்னு வரம் கேட்கவும் எனக்கு தேவர்களை மாதிரி நானும் இரவாத வர வேணும். ஏன்னா தேவர்கள் அமிர்தம் குடிச்சதுனால அவங்களுக்கு அழிவு கிடையாது, எனக்கும் அதே மாதிரி வரம் வேணும்னு கேட்பாங்க. பிரம்மர் நான் படைக்கும் தொழில், என்னால் அந்த வரத்தை கொடுக்க முடியாது, வேறு வரம் கேளு அப்படின்னு சொல்லவும் எனக்கு இந்த மாதிரி சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து இருக்கிற அவதாரத்தால் தான் எனக்கு அழிவு வரணுங்கிற வரம் கேட்டிருப்பாங்க. சரின்னு அந்த வரத்தை பிரம்மதேவர் கொடுத்துட்டு போயிடுவார். இவங்க அந்த எல்லாருக்குமே ஒரு இது கிடச்சிச்சுன்னா ஆணவம் வந்துடும் இல்லையா, அதே போல் எல்லா தேவர்களையும் ரிஷிகள் எல்லாரையும் இதே மாதிரி திரும்ப வதம் பண்ண குடும்பப்படத்தன்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எல்லோரும் போய் பிரம்மதேவர்கிட்ட முறையிடுறாங்க, நீங்கள் இப்படி வரம் கொடுத்ததுனால நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறோம் அப்படிங்கவும் பிரம்மதேவர் சொல்கிறாரு, நான் கொடுத்த வரம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, வேணால் சிவபெருமான்ட்டையும்
பெருமாள்டையும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க 2 பேர்கிட்ட சொல்லவும், அவங்க 2 பேரோட கண் ஜோதி வந்து கலந்து ஒரு ஞான சுடராக ஒரு குழந்தை வந்து பம்பா நதிக்கரையில் பிறந்தது. அந்த குழந்தையோட கழுத்தில் வந்து கனகமணி இருந்தது. அதனால தான் அந்த குழந்தை பிறந்திருந்தது. அதே சமயத்தில் கேரளா மாநிலத்தை ஆண்ட பந்தலராஜன் ஒரு மன்னர். அந்த மன்னருக்கு மீனாட்சியின் மனைவி. அவங்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை வரம் இல்லை. இவர் சிறந்த சிவபக்தர் இந்த பந்தலராஜன். அப்போ தினம் சிவபெருமான்கிட்ட தனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டி 2 பேருமே கேட்டுட்ருப்பாங்க. அப்போ அன்னைக்கு எதாச்சும் அவங்க காட்டுக்கு வேட்டைக்கு போகிறாரு மன்னர். அப்படி காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு குழந்தையோட அழுகுரல் கேட்குது. உடனே போய் பார்த்தா கழுத்தில் மணியோட ஒரு ஞான சுடர்னா அந்த குழந்தையோட அழகை பார்க்க முடியுமா? அப்படியே வாரி அணைச்சிட்டு, நாம் சிவனாக பார்த்து நம்ம கொடுத்த குழந்தை நம்ம கொண்டு போய் அரண்மனையில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாரி அணைக்கிறாரு. ஆனால் மந்திரிக்கு வந்து அது பிடிக்கலை. ஏன்னா மன்னருக்கு குழந்தை இல்லைன்னா அடுத்து நம்ம அவர் ஏதாவது பிளான் போடுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து யார் பெற்ற குழந்தையோ அனாதை குழந்தை, இதையா நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்பாரு. இது வந்து சிவபெருமான் எனக்காக கொடுத்த குழந்தை, நான் இதை தூக்கிட்டு போவேன். கொண்டு போய் மகாராணிகிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்ததும் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். கழுத்தில் மணியோடு பிறந்ததுனால மணிகண்டன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு பேர் வச்சு நல்லா சீரும் சிறப்புமாக வளர்க்குறாங்க. மணிகண்டன் வந்த நேரம் அவங்களும் கருவுற்று இன்னொரு ஆண் மகனுக்கும் தாயாகிடுறாங்க. இப்போ உரிய வயது வந்தவுடனே மணிகண்டனை வந்து குருகுலத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மணிகண்டன் தான் தெய்வ பிறவியாச்சு, என்ன வித்தையும் சொல்லி கொடுக்குறோம், மீன் குஞ்சிக்கு நீந்தத்தை கற்றுக் கொடுக்கணுங்க மாதிரி அனைத்து கலைகள்லையும் சிறந்து விளங்கணும். குருவுக்கே இது வந்து சாதாரண குழந்தை இல்லை, ஒரு தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை தான் அப்படின்னு தெரியுது. அவர் தனக்கு தெரிஞ்ச வித்தைகள் எல்லாமே சொல்லித்தராரு. இப்போ ஒரு எல்லா கலைகளும் கற்றுக்கிட்ட பிறகு அவர் குரு தட்சணை கொடுக்கறதுக்காக குரு தட்சணை கொடுக்குறாரு. ஆனால் குரு வந்து ஒரு மன வருந்தி, என்னால் இந்த பிரச்சனையை ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லைப்பா அப்படிங்கிறாரு. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு மன கஷ்டம் இருக்குது, என்ன அப்படின்னு கேட்குறாரு. என்னோட ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு வந்து வாய் பேச முடியாது, கண் பார்வை தெரியாது, இந்த இதெல்லாம் சீரெல்லாம் நான் வாங்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லவும், அந்த குழந்தைக்கு மணிகண்டன் வந்து இப்போ கண் பார்வை கொடுத்து பேச்சு திறனை கொடுப்பார். அப்போ குருக்கு தெரிஞ்சிடும், ஏன்னா நீ வந்து சாதாரண பிள்ளையில் நீ வந்தவனே நினச்சேன், நீ வந்து தெய்வ பிறவி தான், உன்னை வந்து இந்த உலகமே கொண்டாடும் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்துறாரு. நீ உலகமே கொண்டாடுற மாதிரி நீ புகழோடு இருக்கணும்னு சொல்லி குரு வாழ்த்துறாரு. வாழ்த்துவே இவரை அரண்மனைக்கு வந்துடுறார் மணிகண்டன். வந்துட்டு மன்னருக்கு வந்து சரி மகனுக்கு வந்து பட்டம் கட்டி பார்க்கணுன்னு ஆசை, அடுத்த மன்னராக பட்டம் கட்டணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. ராமாயணத்தில் மாதிரி இங்கேயும் ராமாயணத்தில் ராமனுக்கு முடிசூட்ட போது கூனி வந்து இவங்க கைகையோட மனசை கலைச்ச மாதிரி இங்கே மகாராணி அவ்வளோ பாசமாக வளர்த்த குழந்தை, கரைப்பார் கரைத்தால் கல்லும் தேயுங்கிற மாதிரி அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் அது வந்து நீங்கள் பெற்ற குழந்தை கிடையாது, உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்துருச்சு. அதனால நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய தான் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு தான் நீங்கள் மணிமுடி சுற்றணும்னு அவங்களுக்கு எவ்வளவோ சொல்லி அவங்க மனசை மாற்றிடுறாங்க. மாற்றினோடனே ஒரு திட்டம் போட்டு 2 பேரும் மகாராணி வந்து கடுமையான வயிற்று வலியில் இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அப்போ இவங்களே ஒரு மருத்துவரை ஏற்பாடு பண்ணி அந்த மருத்துவர் வந்து தன்கிட்ட ஒரு மருந்து இருக்குது, ஆனால் இந்த மருந்தை வந்து புளிப்பாலில் கலந்து கொடுத்தா மட்டும்தான் குணமாகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. புளிப்பால் எங்கே போய் எடுத்துகிட்டு வர அப்படின்னு யோசிக்கும்போது மணிகண்டன் தைரியமாக நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து மகனை காட்டுக்கு அனுப்புறதுல பயம். என்ன இருந்தாலும் ஆசையாக வளர்த்த மகன் இல்லையா, நீ எப்படிப்பா போ அப்படிப்பா, எப்பா என்னோடய சக்தி உங்களுக்கு தெரியாது, நான் போகிறேன் அப்படிங்கவும் தன்னோட மகனுக்காக காட்டில் போகிறான், சாப்பிட்றதுக்கு உணவு வேணும்னு சொல்லி பாலகாமல் இருக்கிறதுக்காக நெய்யால் செஞ்ச பலகாரங்கள் ஒரு முடியாகவும், இன்னொரு முடியில் அவர் சிவபக்தன், அதனால் சிவனோட அம்சமாகிய முக்கன் உடைய தேங்காய் அதை ஒரு முடியாகவும் வச்சு முதல்ல இருமுடி தூக்குனது வந்து மணிகண்டன் தான். அதனால தான் இருமுடி தூக்குறதா சொல்கிறாங்க. அப்போ அந்த மகனத்தை கொடுத்து காட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க போகும்போது இந்த மகிழ்ச்சியோட துன்பத்தில் இருக்க தேவர்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஐயப்பன் வர்றது தெரிஞ்சிடுது.
வந்து மணிகண்டன்ட்ட முறையிடுறாங்க. இந்த மாதிரி எங்களை மகிழ்ச்சிங்கிற அறைக்கு வந்து எங்களை ரொம்ப துன்புறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லவும் ஐயப்பன் வந்து மணிகண்டன் வந்து மகிழ்ச்சியை வதம் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு சொல்லுவாங்க, அந்த மகிழ்ச்சி வந்து ஒரு பெண் அதை அவங்க சாபு நீங்கி ஒரு பெண்ணாகி அவங்க வந்து நான் ஐயப்பனை தான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறதாகவும், ஐயப்பன் வந்து கன்னிச்சாமிகள் வராத வருஷம் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் நீங்கள் மஞ்சள் மாதாவாக இங்கே இருக்கலான்னு சொல்கிறதாகவும் ஒரு கதை சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து செவி வழியாக கேட்குற கதைகள் தான். இன்னொரு கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாண்டிய மன்னர்கள் வந்து மதுரையிலேருந்து ஆரியங்காவு வழியாக போகும்போது அவங்க வந்து மீனாட்சி அம்மனை வந்து குலதெய்வமாக கும்பிட்றாங்க. அப்போ அந்த தன்னோட அரண்மனையில் அதாவது மீனாட்சி அம்மனுக்கு கோவில் தனியாக அங்கே அமைக்காமல் அரண்மனையில் அந்த புறத்தில் வச்சு மீனாட்சி அம்மனை வணங்கிட்டு வர்றாங்க. அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி அந்த என்ன அம்மன், அந்த அம்மன் சொல்லி ஒரு பேர் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. அப்போ இவங்க அந்த பேர் இருக்கவங்க சொல்கிறவங்க இவன் மகிழ்ச்சியை வதம் பண்ணிவிட்டு திரும்ப நாட்டுக்கு வர்றாரு. நாட்டுக்கே வந்தவுடனே அவங்க அப்பா பழையபடி முடி சுட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ ஐயப்பன் சொல்கிறாரு, அப்பா நான் வந்து இந்த மாதிரி மகிழ்ச்சியை வதம் பண்ணுறதுக்காக தான் நான் அவதாரம் எடுத்தேன். நான் வந்து பிரம்மச்சரிய விரதம் தான் கடைபிடிக்க போகிறேன். நீங்கள் தம்பிக்கு முடி சுட்டுங்க. எனக்கு வந்து இந்த ஒரு 18 மலைகள் இருக்குது, அந்த இடத்துல நான் ஒரு அம்பு எய்துவேன். அந்த எந்த இடத்துல விழுதோ எனக்கு வந்து அங்கே ஒரு ஆலயம் வச்சு 18 படிகள் வச்சு எனக்கு அமைச்சு தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்குன்னா கவலை, என்ன மகனை அரச குளத்தில் பார்க்கணுன்னு நினச்சோம். ஆனால் மகன் வந்து நான் சன்னியாசியாக இந்த மாதிரி தவ குளத்தில் இருக்க போகிறாங்களே அப்படின்னு சொல்லி என்னோடய ஆசை நிறைவேறாதாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைப்பா உங்களோட விருப்பத்துக்காக நான் தை 1ஆம் தேதி அந்த மகர சங்கராந்தி அன்னைக்கு நீங்கள் வந்து என்னை நீங்கள் எப்படி அலங்காரம் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை வந்து நீங்கள் அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இப்போயும் அந்த சில நாட்களுக்கு முன்னாடி அந்த ஆபரண பெட்டியை கொண்டு வர்ற அந்த சம்பிரதாயம் அந்நேரம் வந்து கழுகு வந்து வட்டமிட்டு வர்றதாகவும் சொல்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் ஐயப்பனுக்கு அந்த அலங்காரம் ராஜ அலங்காரம் பண்ணி நான் வந்து ஜோதி வடிவாக மகர சங்கராந்தி அன்னைக்கு மகர ஜோதியாக காட்சி தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஐயப்பனோட நம்ம எல்லாருமே தெரிஞ்ச கதை. இப்போ வந்து இந்த 18 படிகள் இது வந்து முதல்லாம் வந்து கல்படியாக தான் இருந்தது. இந்த 18 படிகள் வந்து எதை குறிக்குது அப்படின்னா நம்மளோட வாழும் முறையை தான் குறிக்குது. அதாவது ஒரு இலக்கை நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம போகிற பாதை கரெக்டாக இருக்கணும், போனால் தான் இலக்கை அடைய முடியும். நம்ம மனிதர்களோட இலக்கு என்னென்னா இறைவனை அடையும் வீடு பேர் அடைதல் தான். அப்போ அதுக்கான அந்த பாதையில் போனால் தான் நம்ம இறைவனை அடைய முடியும். கிருபானந்த வாரியார் கூட சொல்லுவார், நீ சென்னைக்கு போகணுன்னு டிக்கெட் எடுத்துகிட்டு மதுரை ட்ரெயினில் ஏறி உட்காந்தினா நீ சென்னைக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லி, கோயம்புத்தூர் ட்ரெயினில் போய் ஏறி உட்காந்தினா போக முடியுமா அப்படின்னு. அப்போ அதே மாதிரி இந்த 18 படிகளும் நம்ம வந்து இறைவனை அடையிறதுக்கான வழிமுறைகளை இந்த 18 படிகளும் சொல்லுது. அந்த 18க்கு இன்னும் சிறப்பு என்னென்னா மலைகள், அதாவது இந்த மலை வந்து சபரி மலைன்னு எதனால் பேர் வந்ததுன்னா அது வந்து 18 மலைகளால் ஆனது. ராமாயணத்தில் ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடி அந்த கானக வழியாக வரும்போது சபரிங்கிற அந்த பக்தை வந்து அவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க. அப்போ ராமர் வந்து சொல்கிறாரு, இந்த மலைக்கு வந்து சபரிமலையின் பேர் அப்படின்னு சொல்லி, அதனால் அந்த மலை வந்து சபரிமலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக 18க்கு வந்து மலைகள் 18, பாரத போர் நடந்தது வந்து 18 நாட்கள், ராமாயண போர் நடந்தது வந்து 18 மாதங்கள், தேவர்கள் அசுரர்கள் அந்த போர் வந்து 18 ஆண்டுகள் நடந்ததாக சொல்கிறாங்க. இப்போ இந்த 18 படிகளில் வந்து முதல் 5 படிகள் வந்து அந்த இந்திரியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திரியங்கள், அடுத்த 5 வந்து புலன்கள், அடுத்த 5 வந்து கோஷங்கள், அடுத்த 3 வந்து நம்ம 3 குணங்கள், முக்குணங்கள், நம்மளோட குணங்கள் அப்படி மொத்தம் 18. இதில் வந்து இந்திரியங்கள் அப்படின்னா நம்மளோட கண், காது, மூக்கு, அதாவது இந்த நம்மளோட உடல் உறுப்புகள், அதாவது இந்த வெளி உலக காண்றதுக்காக கொடுக்கப்பட்ட இந்த உறுப்புகள், இது வந்து இந்திரியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதே இது புலன்கள் அப்படின்னா அது வந்து அந்த உறுப்புக்களை அதை வச்சு நம்ம வந்து இறைவனை காணணும். இப்போ ஒரு இப்போ நான் வந்து ஒரு என்னோடய சகோதரிகள்லாம் சேர்ந்து ஒரு புடவை கடைக்கு போயிருந்தோம். அப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு செலக்ட் பண்ணிட்டோம். எனக்கு வேணால் அந்த டிசைன் பிடிக்கலை. அப்போ வந்து நான் வந்து இல்லை எனக்கு இந்த டிசைன் பிடிக்கலை, நான் வேறு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துகிட்டு எனக்கு வந்துட்டேன். ஆனால் நான் வீட்டுக்கு வந்து மறுநாள் இன்னொருத்தங்க அவங்க வீட்டு விசேஷத்துக்காக அதே சேலையை எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ இறைவன் கொடுக்க நினைக்கிற எதையும் நம்மளால் மறுக்க முடியாது. அப்போ அந்த இதெல்லாம் வந்து நம்ம புரியணும். அதாவது நம்ம வந்து அந்நேரம் வந்து நமக்கு வந்து அது வந்து ஒரு அதுதான் அந்த வாழ்க்கை ரகசியங்கிறது. அதே மாதிரி நம்ம வந்து எதையுமே ஒரு நிபந்தனை வைக்கக்கூடாது. இப்படி தான் நான் அளவாக சோறாக்குவேன். எங்கள் அம்மா திடீர்னு எங்கேயாவது கிளம்பி போயிடுவாங்க, சோறு மீதமாயிடும், அப்போ பழைய சோறு வச்சா வீணாயிருமேன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி சாதம் வைக்கும்போது எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா எங்கேயும் போகணுன்னா முதல்ல சொல்லிடுங்க, நான் சாதம் வைக்க போகிறேன் அப்படிங்கிறேன். அது அந்நேரம் தானே தெரியும் அப்படின்னாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு சேர்த்து சோறாக்கியிருக்கேன். திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்து அப்போ போகிறாங்க. அப்போ அதெல்லாம் நான் பார்க்குறேன். அப்போ நம்ம எதுக்கும் நம்ம நிபந்தனை பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்மளோட உணர்வுகளால் இந்த ஐம்புலன்களை வச்சு நம்மளாம் இந்த உணர்வுகளை உணர்றது தான் இந்த புலன்களோட இது. அடுத்து கோஷங்கள் அப்படிங்கிறது வந்து அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், ஞானமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இன்னொன்று ஆன்ம கோஷம் அப்படிங்கிறாங்க. இப்போ சித்தர்கள்லாம் வந்து 8 வகையை சொல்லுவாங்க அஷ்டாங்க யோகம் அப்படின்னு. இதையே வந்து சைவ சித்தாந்தத்தில் வந்து 4 நிலைகள் சொல்லுவாங்க, சரியை, கிரியை, ஞானம், யோகம் அப்படின்னு. நம்ம தமிழ் மறைகள் வந்து அறம், பொருள், இன்பம், வீடு எல்லாருமே சொல்கிறது ஒன்று தான். நம்ம பிறப்பில் ஆரம்பித்து இறைவனை அடையணும், அந்த சொல்கிறது தான் ஒரே இது தான். இவங்களும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த ஐயப்பன் கோவிலில் வந்து முதல்ல வந்து படிக்கட்டுகளாக தான் இருந்தது பழைய கோவில். 1950வது வருஷம் வந்து ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டுருச்சான். அப்போ அந்த தீ விபத்தில் வந்து படிகளெல்லாம் சேதமாயிருச்சு. ஐயப்பனோட சிலையுமே 3 துண்டாக உடஞ்சிருச்சு போல். உடனே அப்போ வந்து இவர் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை அப்படிங்கிறவர் வந்து ஸ்ரீ ஐயப்பன்னு ஒரு நாடகம் எடுப்பாராம். அந்த காலத்தில் நிஜத்துக்கே புளியை கொண்டு வந்து நாடகம் நடத்துவார் போல். அதாவது ஐயப்பன் வந்து அப்போ வந்து கேரளாவில் தான் இருக்குது. அப்போ கேரளா மாநிலத்தவங்க தான் நிறைய கும்பிட்டுருக்காங்க. அப்போ அவர் இந்த நாடகம் மூலமாக தான் ஐயப்பனோட புகழ் வந்து எல்லா இடமும் பரவி. அப்போ அந்த தீ விபத்து ஆனவுடனேயும் புது சிலை 2 செஞ்சாங்களாம். செஞ்சு அதில் ஒன்றை வந்து நம்ம தமிழ்நாட்டில் எல்லா கோவில்களுக்கும் கொண்டு வந்தாங்களாம். கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் அங்கே இது பண்ணாங்க போல். இன்னொன்று வந்து மதுரையில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஐயப்பனோட இதை வந்து நம்ம தமிழர்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது வரையும் வந்து இரவு வந்து நடை சாத்தும் போது இந்த புல்லாங்குழலி இசைத்து நடை சாத்துவாங்க. இப்போ வந்து இந்த ஹரிஹராசரம் விஸ்வமோகனம் ஜேசுதாஸ் பாடல் அது வந்து 1975வது ஆண்டு வெளிவந்த திரைப்படம் சுவாமி ஐயப்பன்கிற திரைப்படத்தில் வந்த அந்த பாடலை தான் இப்பையும் நடை சாத்தும்போது அந்த பாடலை தினம் போட்டு தான் நடை சாத்துவாங்களாம். அது மாதிரி நம்ம அந்த இருமுடி கட்டி போகிறது வந்து ஒரு முடியில் வந்து அரிசி, நெய், தேங்காய், வெல்லம் இதெல்லாம் வச்சும், இன்னொரு முடியில் நமக்கான உணவுப் பொருட்களை வச்சும் இருமுடி சுமந்து கொண்டு போவாங்க. கொண்டு போய் அந்த தேங்காயில் நெய் நிரப்பி கொண்டு போவாங்க. அதை வந்து தீயில போட்டுருவாங்க. அந்த நெய்யை மட்டும் எடுத்து உடைச்சி அதை வந்து ஐயப்பனுக்கு அபிஷேகமாக பண்ணிவிட்டு தேங்காயை வந்து தீயில போட்டுருவாங்களாம். நம்ம வந்து நம்மளையே இறைவன்கிட்ட அர்ப்பணிக்கிற மாதிரி சரணாகதி அடைகிற மாதிரி அந்த இதை கொடுப்பாங்களாம். அந்த நெய்யை வந்து 1 வருஷம் ஆனாலும் அவ்வளோ மணமாக இருக்குமா. அந்த அபிஷேகம் பண்ண நெய்யை 1 மண்டலம் சாப்பிட்டா எல்லா நோயுமே தீந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் திரைப்பட நடிகர் நம்பியார் எல்லோரும் தெரிஞ்சுப்பீங்க. அவர் வந்து சிறந்த ஐயப்ப பக்தர். இந்த நவாப் அவர் தான் மாணிக்கம் பிள்ளைங்கிறவர் தான் குருசாமியாக இருந்து அவரை முதல்ல ஐயப்பன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. போனவுடனே அவருக்கு அவ்வளோ ரொம்ப ஒரு மெய் மரத்தல் தனக்கே இருக்கிறதுனால அவர்
தனக்கு பின்னாடி அவ்வளோ நடிகர்களை இவர் குருசாமியாக இருந்து கூட்டிகிட்டு போயிருக்காராம். எல்லாருமே சொல்லுவாங்க, நான் நீங்களாம் மாலை போட்டு இருக்கணும்னு தேவையில்லை. எப்பயுமே அவர் அவ்வளோ சுத்தமாக இருப்பாராம். மனசும் சரி, அந்த இது எல்லாமே அவ்வளோ. நம்பியாரை பார்க்க தான் வில்லன் அந்த நம்ம படத்தில், ஆனால் அவர் வந்து அவ்வளோ இதாக இருப்பாராம். ஒரு முறை அவரோட பேரன், அவங்க பேட்டி தான் நான் பார்த்தேன். அதில் வந்து அவங்களுக்கு வந்து தலையில் ஒரு கட்டி இருந்ததான். அப்போ டாக்டர் வந்து இந்த கட்டி எப்போனாலும் வெடிச்சிரும் அப்படின்ட்டாங்க போல். நம்பியார் வந்து ஐயப்பனை மனசார வணங்கி, என்னோடய பேரனுக்கு வந்து இந்த நோய் குணமாகட்டும், நான் அடுத்த வருஷமே அவனை நான் மாலை போட்டு கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காரு. அதே மாதிரி அடுத்த வருஷம் பார்த்தா அந்த கட்டியே இல்லை. அவங்க பேரை பேட்டியில் சொல்கிறாங்க, நான் இந்த இதெல்லாம் எடுக்கும்போது தான் சொல்கிறதுங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு எப்படி அது நோய் குணமாகுச்சின்னு தெரில, எங்கள் ஐயாப்பா என்னை மறு வருஷமே மாலை போட்டு கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த 1975 இந்த சுவாமி ஐயப்பன் அந்த படத்தில் உள்ள பாடல்கள் எல்லாமே கவியரசர் கண்ணதாசன் எழுதின பாடல்கள் தான். அவர் வந்து எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து கொஞ்சம் குடிபோதையில் இருப்பார். அப்புறம் அந்த மயக்க மருந்து பெத்தட்டின் ஊசி போடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடல் எழுதும் போதெல்லாம் அந்த பெத்தட்டின் அந்த இதுக்கு அடிமையாக தான் இருந்திருக்காரு. இப்போ இவர் அந்த கேரளா போய் இந்த படத்துக்குரிய பாடல்கள்லாம் எழுதின உடனே அங்கே இருந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. எல்லோரும் சொல்லியிருக்காங்க, உங்ககிட்ட எவ்வளோ திறமை இருக்குது, நீங்கள் இந்த பழக்கத்தை விடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பழக்கம் வந்து யாராலையும் இது பண்ணிவிட்டு மறக்கவே முடியாது, அவ்வளோ கஷ்டமாக. ஆனால் அவர் வந்து ஐயப்பன் மேலே உறுதியாக நம்பிக்கையாக இருந்து ஒரு மருத்துவமனையில் போய் நான் வந்து இந்த பழக்கத்துலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. மருத்துவர் இது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கவும், இல்லை நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி சில நாட்களில் அந்த பழக்கத்தையே விட்டார். அவர் அர்த்தமுள்ள இந்து மதம் ஆடியோ கேசட்டில் அது அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இது வந்து ஐயப்பனோட மகிமை தான், நான் வந்து அப்படி இருந்த என்ன இப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதனால் நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அந்த உண்மை எல்லாருமே சொல்கிறது நம்ம மன தூய்மை, அது ஒன்று தான். திருவள்ளுவர் சொல்கிறது அதுதான், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். நம்ம மன தூய்மையோட பிறருக்கு நல்லது செஞ்சோம்னா நம்ம நல்லா இருக்கலாம், அது ஒன்று தான். அதே மாதிரி இந்த இருமுடிக்கு வந்து இரு வினைகள் அப்படின்னு சொல்கிறாங்க, பாவம் புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாவ புண்ணியம் இது நம்ம ஏற்கனவே பேசினது தான், எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் முகநூலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு கேட்குற கேள்வி எல்லாருமே, விதினா என்ன, நாங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், இந்த விதியிலேருந்து நாங்கள் எப்படி வெளியே வர்றது, கர்மானா என்ன அப்படின்னு எல்லாருமே நம்ம அந்த விதி இறைவன் ஒரு சாமியார் ஒரு சமயத்தில் சொல்கிறாங்க, அதாவது நம்மளோட வினை பயனை அனுபவிக்கிறதுக்காக தான் நம்ம மனித பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இரு வினையை வந்து நம்ம உணரணும், எது வந்து நல்வினை, எது வந்து தீவினை, எது நம்ம செய்யணும், எது நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத உணரணும். அப்படிங்கிறது தான் அந்த பாவ புண்ணியம். அந்த இதை வந்து நம்ம தாராளமாக சொல்லலாம், எல்லாருக்குமே சொல்லலாம். விதிங்கிறது வந்து நம்ம ஏற்படுத்துறது கிடையாது, கர்ம விதி வந்து நம்ம உண்டாக்குறது. ஏன்னா நம்ம இன்னைக்கு செய்கிற செயல் வந்து நாளைக்கு நம்மளையே பாதிக்கும், அது வந்து கர்ம விதி. நம்ம செய்யாத செயலுக்கு நம்ம பாதிப்பு இருக்கும் இல்லையா, அது வந்து விதி. இப்போ ராமாயணத்தில் எடுத்துட்டோன்னா, தசரத சக்கரவர்த்தி வந்து ஒரு முறை காட்டுக்கு போவார். அப்போ ஒரு வேட்டைக்கு போகும்போது ஏதோ யானையோ ஏதோ நீர் இறந்துறதா நினச்சிட்டு வில்ல விட்டுருவார். அது வந்து சிரவணன் அப்படிங்கிற ஒரு இளைஞனோட மார்பில் வந்து தைச்சு அவன் இறந்துடுறான், இறக்குற தருவாயில் இருக்கிறான். போகும்போது அங்கே வந்து என்னோடய கண் தெரியாத அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு நான் தண்ணி கொண்டு போகணும், அதனால் நீங்கள் கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் இறந்துடுறான். அப்போ இவர் கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட அவங்கக்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும், நான் எப்படி புத்திர சோகத்தால் வருந்துறேனோ அதே மாதிரி நீயும் புத்திர சோகத்தால் வருந்துவ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவர் செஞ்ச அந்த கர்ம விதி வந்து ராமன் வந்து எந்த தவறுமே சொல்லல, ராமனுக்கு வந்து விதியாக விளைஞ்சிச்சு. அதுதான் கர்ம விதி. அந்த விதி இது வந்து நம்ம அனுபவத்தால் உணர முடியும். இப்போ நான் வந்து என்னோடய அனுபவங்கள் மூலம் உணர்ந்து, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும். இது வந்து எல்லாரும் ஏற்புடையது அப்படின்னு சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும். என்னோடய அனுபவத்தில் உணர்ந்ததை நான் சொல்கிறேன். அதே போல் நாங்கள் வந்து ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்தோம். அப்போ அந்த வீட்டுக்காரங்க வந்து, இப்போ வாடகை வீட்டில் இருக்கவங்களே கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன இதுனாலும் உடனே நீங்கள் வீட்டை காலி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே போல் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஒரு தண்ணியோ ஏதோ ஒன்று தான்,
அப்போ நீங்கள் உடனே வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ நம்ம அந்நேரம்லாம் 90 ரூபா வாடகைக்கு தான் இருந்தோம். நம்ம அதுக்கு மேலே நம்ம வாடகைக்கு எங்கே போய் கொடுக்கும், நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நம்ம மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்க திடீர்னு தொழில் நொடிச்சு போய் அவங்க அந்த வீட்டை விற்றுட்டு போயிட்டாங்க. இன்னொருத்தவங்க வாங்கி எங்களை, நீங்கள் தான், அவங்க வந்து வெளியூரில் இருக்காங்க, நீங்கள் தான் இந்த வீட்டில் கவனித்து பார்த்துக்கோங்க, இந்த பக்கத்தில் இருக்க வீடெல்லாம் வாடகை கூட்டு எங்களுக்கு அனுப்புறது உங்கள் பொறுப்புன்னு எங்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ எனக்கு அதெல்லாம் அப்போ புரியலை. ஆனால் அடுத்தவங்களை இந்து மதத்தில் கண்ணதாசன் எழுதியிருந்தார். அவர் வந்து இந்த மாதிரி திரையுலகத்துக்கு வரணும்னு ஆசைப்படும் போது ஒருத்தர் வந்து, நீ போய் என்ன பாட்டு எழுதுவ, நீ போய் இந்த கடையில் போய் பொட்டணம் அடிக்கிறதுக்கு போன்னு சொல்லி ஒருத்தர் இகழ்ந்து பேசியிருக்காரு. இவர் போய் அவ்வளோ பிரபலமாகி வரும்போது சொன்னவரோட பையன் அதே வேலையை பார்த்தாங்க. அப்போ அதையெல்லாம் படிக்கும்போது தான் எனக்கு அந்த சிந்தனைகள்லாம் தோணுது. ஓ, நம்ம இப்படி நடந்தால் நமக்கு இப்படி நடக்குமோ, அப்போ நம்ம யாரையும் என்னமும் சொல்லக்கூடாது. அதெல்லாம் நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து இறைவன் நடத்துகிற பாடங்கள். பிறரோட வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நமக்கு இறைவன் வந்து ப்ராக்டிக்கலாக நடத்துகிறாரு. நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அதோட இதை வச்சுருவோம், நம்ம புரியலைன்னா நமக்கே வந்து நடத்துவார். அதுதான் இறை தத்துவம். அது அதே மாதிரி அந்த 18 படிகளோட தத்துவம் சொல்லையா, கண்ணதாசனோட சிறப்பே என்ன விஷயமோ ஒரு 2 வரியோ 4 வரியிலோ சொல்லிடுவார். அதே மாதிரி இந்த சுவாமி ஐயப்பன்கிற திரைப்படத்தில் ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அந்த பாடல் வந்து, பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம், சபரியில் ஐயனை நீ காணலாம், ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. அவர் என்ன சொல்கிறாரு, பொய்யின்றி மெய்யோடு, நீ உன் மனசில் பொய் கள்ளம் கபடம் இல்லாமல் நீ மெய்யோடு உண்மையோடு போனினா நீ ஐயப்பனை கண்டுருவ. ஆமாம், அந்த படியில் இன்னொன்று முக்கியமான விஷயம், இப்போ எல்லா கோயில்லையுமே நம்ம ஒரு கோயிலுக்கு போனோன்னா, இப்போ திருச்செந்தூர் போகணுன்னா கந்தா போற்றி, விநாயகருக்கு போனால் சித்தி விநாயகர்னு எல்லாரும் இறைவனோட பேர் இருக்கும். ஆனால் ஐயப்பன் கோவிலில் மட்டும் மேல் படியில் 18 நிலையை கடந்து போனால் தத்துவம் அசி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். தத்துவம் அசி அப்படின்னா நீ எதை தேடி வந்தாயோ அதுவாகவே நான் உன்னுள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த இறைவன் வந்து நம்ம தேடி போகிறோம், அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஆன்ம ஞானத்தை உணர்த்துறது தான் அந்த படி தத்துவம். அதை வந்து இந்த பாடலில் இந்த சொல்லியிருக்காரு. அடுத்த சரணம் வந்து, அவனை நாடு அவன் புகழ் பாடு, புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன், உன்னை புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன், இருப்பது காடு வணங்குது நாடு, அவனை காண தேவை பண்பாடு. அதாவது அவனை உலகமெல்லாம் புகழ்ந்து பாடுது, அப்படி நீ பாடினா உனக்கு அந்த புகழ் வரும். அவனை காண்றதுக்கு நீ ஒன்றுமே கொடுக்க வேணாம், உன்னோட பண்பாடு மட்டும் போதும். இங்கேயும் அதே அறநெறியை தான் நமக்கு போதிக்கிறாங்க. அடுத்து, பூஜைகள் போடு தூய அன்போடு, பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன், நல்ல பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன், அனைவரும் வாருங்கள் ஐயனை நாடுங்கள், அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பான். அவன்கிட்ட கேட்குறதே நம்ம அருள் வேண்டும், அவன் அருள் தான் வேணும். ஐயப்பன்கிட்ட போய், ஐயப்பா என் பிள்ளைக்கு எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ளே பொண்ணா கொடுத்துரு, இல்லை என்னை எப்படியாவது எனக்கு ஃபாரினுக்கு வேலை ஆக்கி அனுப்பிடு, இல்லை எனக்கு வீடு நான் பங்களா கட்டணும், நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம். நமக்கு என்ன தேவையோ தேவையான பொழுது தேவையானதை தருவார். இன்றைக்கி ஒன்று கொடுத்தாருன்னா அது நமக்கு இறைவன் இன்றைக்கி நமக்கு கொடுத்ததுன்னு மகிழ்ச்சியோடு வாங்கிக்கணும். இன்றைக்கி நமக்கு ஒன்று கொடுக்கலையா, அது நமக்கு இறைவன் கொடுக்க விரும்பலை, அது ஏதோ அது நமக்கு தேவையில்லை போல். நம்ம அம்மாவே நம்ம சின்ன பிள்ளைங்க கையில் கத்தியை கொடுப்பாங்களா, பிள்ளை ஆசையாக கேட்கும் ஆனால் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இது நமக்கு இப்போ தேவையில்லை போல், அதனால் நமக்கு இறைவன் கொடுக்கல, அதையும் நம்ம மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கணும். அவன்கிட்ட வந்து உன்னோட அருள் மட்டும் கேளு, உன்னோட அருள் இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்க இறைவனுக்கு நம்ம நினைக்க முன்னாடியே நம்ம என்ன நினைக்க போகிறோன்னு தெரியும். அப்போ அவன் காலமறிந்து நமக்கு எல்லாமே கொடுத்துருவான் அப்படிங்கிற இந்த பாடல் வந்து நான் அந்த படம் பார்க்கும்போது சின்ன குழந்தையா இருந்தேன், எனக்கு அப்போயே இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த வரிகள் வந்து இந்த 18 படி தத்துவத்தை எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ எளிமையாக அந்த அறநெறியை அந்த ஒரு பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது
ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஹரியராசனம் பாட்டு சொன்னோம் இல்லையா, அது வந்து நடை சத்தம்போது பாடுறது வந்து கம்பங்குடி சுந்தரங்குளத்து ஐயர் அப்படிங்கிற அவர் வந்து நம்ம தென் தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியை சேர்ந்த ஒருத்தர். இந்த பாடல் எழுதின வருஷம் வந்து 1920. அவர் வந்து சாஸ்தா ஸ்துதி கதம்பம் அப்படிங்கிற பேரில் நிறைய கீர்த்தனைகள் எழுதியிருக்காரு. அதில் வந்து இந்த பாடல் வந்து இப்போ நம்ம பின்னணி இவர் கேஜே ஜெயசுதாஸ் பாடின பிறகு இந்த பாட்டு பயங்கர இது. யாருனாலும் அந்த பாட்டுக்கு மெய் மறக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த பாடல் பாடி தான் ஐயப்பனையே தூங்க வைக்கிறதா சொல்கிறாங்க. எல்லா கோவிலுமே எல்லா நாளும் திறந்துருக்கும். ஆனால் ஐயப்பன் கோவில் மட்டும் மாதத்தில் கடைசி மாலை 5 மணிக்கு திறந்து அந்த 5 நாள் திறந்துருக்குமா. மார்கழி தை அந்த மாதிரி சரியாக எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இன்றைக்குமே அந்த பாடலில் ஒரு சில வரிகளை மட்டும் இறைவன் நம்மளும் நம்ம ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்யபாதுகம் அரிவிமர்தனம் நித்யநர்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ட்ரையே. பாடல் பெருசாக இருக்கும். இது வந்து சமஸ்கிருதத்தில் இருந்தது. இதோட தமிழ் பொருள் என்ன அப்படின்னா, அதான் ஐயப்பனை போற்றி வணங்கி எனக்கு வந்து நல்வினை தீவினை எல்லாமே நீ தான் பார்த்துக்கணும், அதாவது இறைவன்கிட்ட சரணாகதி அடைகிறது தான். இந்த கம்பங்குளத்து ஐயர்னு சொன்னீங்களே, அவங்க வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க தான். அவங்க வீட்டு முன்னாடி கம்பம் வர்றவங்கெல்லாம் சாப்பிடுவங்கிறக்காக கம்பு திணை இந்த மாதிரி தானியங்கள்லாம் கூழ் செஞ்சு வர்றவங்களுக்கு கொடுப்பாங்க போல். அப்படி ஐயப்பன் வந்து காட்டுக்கு போகும்போது இவங்க வீட்டில் வந்து கூழ் குடிச்சிட்டு போனதாகவும் சொல்கிறாங்க. அதனால இவங்க குடும்பத்துக்கே கம்பங்குடி அப்படிங்கிற பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. இவ்வளோ அற்புதங்களெல்லாம் நிகழ்த்தின ஐயப்பன் இந்த ஒரு வாரத்தில் எனக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, அண்ணாச்சி வந்து ஞாயிற்றுக்கிழமை எனக்கு போன வாரம் ஃபோன் போட்டு இந்த மாதிரி இந்த வாரம் பேசுகிறவங்க பேசலை, நீங்கள் கொஞ்சம் பேசுகிறீங்களான்னாங்க. எனக்கு வந்து அப்போ வந்து பேச முடியாது. ஏன்னா இன்றைக்கி என் பிள்ளைங்களும் வந்திருக்காங்க. அதுவும் போக நான் கொஞ்சம் பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன், என்னால் பேச முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அண்ணாச்சிட்ட நான் வரலனாச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நான் யோசித்தேன், கிருபானந்த வாரியார்லாம் பல்லே இல்லாமல் எத்தனை காலம் பேசினார், நம்ம இதை ஒரு இதாக நம்ம ஏன் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்களும் சொன்னாங்க, நீ எவ்வளோ நாள் பேசணும் இடம் இல்லைன்னு அன்றைக்கி அவங்க கூப்பிட்றாங்க, நீ எனக்கு முடியாதுன்னு சொல்லியா அப்படி. அப்போ எனக்கே மனசுக்குள்ளே தோண்டிகிட்டே இருந்தது, பிள்ளைங்களும் வந்திருக்காங்க, இருந்தாலும் சரி பரவாயில்லன்னு சொல்லி இந்த 3 நாளில் பேசினதுனால எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் திக்கி திணறி கொஞ்சம் பேசின மாதிரி எனக்கு தோணுது. அதனால் நேற்று தான் நான் வந்து இந்த பல்லை வந்து சரி பண்ணேன். டாக்டர்ஸ்லாம் சொன்னது நீங்கள் பேசி பழகிறதுக்கு 3 மாதம் ஆகும்னு சொன்னாங்க. நான் நேற்று நைட்டு தான் பண்ணிட்டு வந்திருக்கேன். இறைவனோட அருளால் இன்றைக்கி இந்தளவுக்கு என்னை பேச வச்ச அந்த ஐயப்பனுக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மனதார் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காலையில் கூட கணவன் சொல்லும்போது ஐயப்பனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பூரா அந்த சிவபுராணம் சிவனை பற்றி பெருமாளை பற்றி முருகனை பற்றி இதே தான் கேள்விப்பட்டிருக்கேன், ஐயப்பனை பற்றி ரொம்ப கேள்விப்படல, நான் என்ன பேச அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய சொல்லிட்டாங்க. கடைசியாக அந்த சொன்னீங்கள்ல அதே மாதிரி ஐயப்பன் எங்கிட்ட ஒரு விளையாட்டு விளையாண்டுருக்காரு, அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன், பகிர்ந்துக்கிறேன். 1980 81 இருக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் டூரிஸ்ட் பிடிக்கிறேன், எங்கள் அப்பா டூரிஸ்ட் பிடிப்பாங்க, எல்லாம் தெரியும். அப்போ வந்து டூர் பிடிக்கிறதா பஸ்ஸுக்கு வந்து பெர்மிட் போடணும். நம்ம பஸ் கம்பெனிலே நம்ம சொல்லிட்டோம்னா அவங்களே பெர்மிட் போட்டுருவாங்க. ஒரு வாரம் முன்னாடியே 4 நாளைக்கு முன்னாடியே பெர்மிட் போட்டுருவாங்க. அது வந்து கண்டிப்பாக போடணும். திடீர்னு என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால் பெர்மிட்டோட நேம் லிஸ்ட் வேணும்னு கேட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா வந்து நேம் லிஸ்ட் எப்படி கொடுக்க முடியும், இல்லை கடைசி நேரத்தில் சேருவாங்க, எப்படி கொடுக்க முடியுங்க, நேம் லிஸ்ட்டு கண்டிப்பாக வேணும், ஏன்னா இது வந்து அப்படியே கலெக்டருக்கு கொண்டு சப்மிட் பண்ணணும், கலெக்டர் பார்த்து அவங்க கையெழுத்து போட்ட அப்புறம் தான் ஆர்டிஓ கையெழுத்து போடுவார், அதில் நேம் லிஸ்ட் வேணும்னாங்க. அப்புறம் என்ன செய்கிறேன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களே பஸ் கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்க, யார் எல்லாத்தையும் பார்க்க போகிறாங்க, ஏதோ ரஃபாக நீங்கள் எழுதி கொடுங்க, 62 சீட்டு தானே, 62 பேர் எழுதி கொடுங்க, ஏன்னா அவர் கையெழுத்து போட்டுங்க, அங்கே யார் செக் பண்ண போகிறாங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அது மாதிரி எழுதி கொடுத்தாச்சு. எழுதி கொடுத்தோன்னே என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால்
வண்டியை அங்கே செக் போஸ்ட்டில் நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டு 62 பேர் இருக்காங்களான்னு எண்ணி பார்த்தாங்க. எண்ணி பார்த்தோன்னு ஓகே. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு பேராக சொல்லி கீழே இறங்க சொன்னாங்க. என்னடா அது அப்படின்னு எங்கள் அப்பா மலைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அந்த டூரில் நான் போகலை. அப்போ அவன் வந்து என்னென்னா மலையாளியா தமிழ் பேச திக்கி திக்கி பேசினான். அந்த நம்ம எழுத்துன்னு தமிழ் எழுத்தானு இருக்கும், திக்கி திக்கி பேசினான். அப்போ இவனுக்கு தமிழ் தெரியல அப்படின்னோடனே எங்கள் அப்பா என்ன பண்ணாங்கன்னா ஏதாவது யாராவது பேர் சொல்லும்போது யாராவது ஒரு ஆள் இறங்கிடுவோம் அப்படின்னு இது பண்ணாங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்கு என்னென்னா ஆரம்பிச்சாமின்னு சொன்னால் போதும் ஆரம்பித்தாய் இறக்கிறது. இப்படியே போனால் சரியாக போச்சு. அப்போ அடுத்த வருஷம் போகும்போது என்ன ஒன்று டிக்கெட் நிறையா சேர்ந்துருச்சு. 3 பஸ்ஸு பிடிச்சாங்க. ஒரு பஸ்ஸில் எங்கள் அப்பா, இன்னொரு பஸ்ஸில் எங்கள் அண்ணன், 3ஆவது பஸ்ஸில் நான். அப்போ கரெக்டாக லிஸ்ட் எழுதி போட்டு 3 பஸ்ஸுக்குமே கரெக்டாக லிஸ்ட் எழுதி போயிட்டுருந்தோம். போனோன்னே செக் போஸ்ட்டில் முதல்ல எங்கள் அப்பா பஸ்ஸு, அடுத்து எங்கள் அண்ணன் பஸ்ஸு, அடுத்து 3ஆவது என் பஸ் இருக்குது. அப்போ என் 3ஆவது என் பஸ்ஸு நிற்கும்போது கீழே ஒரு 3 ஐயப்ப பக்தர் வந்து சாமி எங்களை கூப்பிட்டு போங்க, நான் அங்கே கூப்பிட்டு போங்க அப்படின்னாங்க. இல்லை சாமி இந்த மாதிரி செக் போஸ்ட்டில் செக் பண்ணுவாங்க, அதெல்லாம் நாங்கள் உங்களை அலோவ் பண்ண மாட்டோங்க. எவ்வளோ கேட்டு பார்த்தாங்க, முடியவே முடியாதுன்னு. கொஞ்சம் ரொம்ப ப்ரெஸ் பண்ணுவேன், கீழே இறங்கி பேசிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி பார்த்து என்னென்னா எதையுமே செக் பண்ணலை, ஓகேன்னு அனுப்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா முதல் வண்டி போகும்போது கையை ஆட்டிட்டாங்க. அடுத்து எங்கள் அண்ணன் வண்டி போயிடுச்சு. அடுத்து டிரைவர் நான் கீழே இருக்க பார்க்காம வண்டி எடுத்து போயிட்டார். நான் கீழே இருக்கேன், கையை ஆட்டுறேன், கவனிக்காமல் வண்டி எடுத்து போயிட்டாங்க. ஐயோ இப்போ நாமளும் இவங்க மாதிரி தான் கேட்க வேண்டியிருக்குமோன்னு நினச்சிட்டு நான் பின்னாடியே சாமி சாமி சாமின்ட்டே பின்னாடி போனேன். சாயங்காலம் நேரம் அதாவது நல்ல விளக்கெல்லாம் போட்டுன்னு அந்த மாதிரி நேரம். அப்போ மலையிலெல்லாம் விளக்கு கிடையாது. இப்போ தான் நம்ம ரோட்லெல்லாம் லைட்டு, அப்போ மலையெல்லாம் விளக்கு கிடையாது. ஒரு பக்கம் மலை, இன்னொரு பக்கம் பள்ளம். கரெக்டாக போகணும், பகலுங்க கரெக்டாக போகணும். ஏன்னா நான் பின்னாடியே போனேன்னா எனக்கு கடைசியாக அங்கிட்டும் பாதிரில் அங்கிட்டும் பாதிரில் பெரும் மின்மினி பூச்சி பறக்கிற பார்த்து போயிட்டே இருந்தேன். பின்னாடி வர்ற காரு இதெல்லாம் நிப்பாட்டி பார்த்தேன், ஒருத்தருமே நிப்பாட்டலை. ஏன்னா சங்கடம் போச்சு. அப்போ மனசுக்கு நினச்சேன், நாம் அந்த 3 ஐயப்ப பக்தர்களை ஏற்றிட்டு போகல, அதனால் நம்மளை இங்கே இறக்கி விட்டாங்க அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் கடைசியாக இது என்னன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு கார் வரும்போது குறுக்க பாஞ்சு நிப்பாட்டினாங்க. அப்போ எனக்கு வயசு 30 வயசு இருக்கும். தம்பி என்ன தம்பி இப்படி குறுக்க விழுறீங்க அப்படின்னாங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அங்கே பாருங்கள் பள்ளம், நீங்கள் இருட்டுக்குள்ள நாட்டுக்கு மின்மினி பூச்சி பறக்குதுன்ட்டு போனீங்கன்னா பள்ளத்தில் விழுந்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ அங்கே போனப்போ தான் தெரிஞ்சது, சரி ஐயப்பன் வந்து பக்தருக்கு வந்தாங்கன்னா கூப்பிட்டு போகணும், அவங்கள விட்டு போகக்கூடாது, ஐயப்பன் மனசு புண்படக்கூடாது அப்படிங்கிற எனக்கு வந்து அது ஒரு பாடமாக சொல்லிக் கொடுத்தாங்க. இதுதான். நன்றி, வணக்கம்.